வணக்கம். என் பேரு தை மீனா. நான் நல்லா இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கிறீங்களா? சரி, என்னத்துக்கு வந்துக்கிறேன்னு கேக்குறீங்களா? நாங்க உங்களாண்ட பேசுறதுக்கு தாங்க வந்துக்கிறேன். என்னத்துக்குன்னு கேக்குறீங்க? என்ன பேசுறதா? நான் உலகத்துல விஷயமால பேசுறதுக்கு தெருல போய் உட்காந்தாக்கா அம்மா பேசலாம். ஆனா 4 நாள் கழிச்சு நம்ம பேரு நாடி போடும். எதுனா வாய விட்டுருவோம். அப்புறம் நம்மளையும் சேர்த்து கழுவி ஊத்துவாங்க. அது வேணாம். அதனால உங்களாண்டு பேசிக்கிறேன். ஏதோ கமெண்ட்லயாவது 2 திட்டிட்டு போயிடுவீங்க இல்ல? அதானே. இப்ப என்னன்னா, பேசுறதுக்கு விஷயம் நிறைய இருக்குது. என்னன்னா பேசலாமா? அலாசலாம் அலாசலாம் எல்லாத்தையும் அலாசலாம். இன்னைக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்னு கேட்டீங்கன்னா, இந்த உங்களுக்கு பிடிச்சதுதான் ஒரு சீரியல் சிறகடிக்க ஆசை. இந்த சிறகடிக்க ஆசை சீரியல்ல ஒரு 3 நாளா புச்சா ஒரு மூஞ்சி வந்துக்குது. அத பார்த்த எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் சின்ன பொண்ணாக்க இருக்க சொல்ல பாக்யராஜ் படம்ல அதுல இப்படி வயிஞ்சுக்குனே பொண்ணு பின்னாடியே போவானுங்க. ஒருத்தன் இல்ல 2-3 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணு பின்னாடி போவானுங்க. இப்பவும் போறாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் எனக்கு அந்த சின்ன வயசு ஞாபகம் தான் வருது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த பையன் மூஞ்சி அதே மாதிரி இருக்கு. அவர் படத்துல வர்ற மூஞ்சி மாதிரியே எனக்கு தோணுது. என்னடா இப்படி இழிச்சுக்கு நேக்கிறான்னு பார்த்தா, இப்படி கைய வச்சுக்கிறான் பைக்ல, சிரிக்கிறான் காது வரைக்கும். அப்பால தலை எப்படியே ஆட்டுறான்னு நினைக்கிறேன். அது எனக்கு என் ஓட்ட கண்ணுக்கு தான் அப்படி தெரியுதோ இல்ல மெய்யாலுமே ஆட்டுறானா என்னன்னு தெரியல. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணு பாவம் பூ கட்டி அது 4 வீட்டுக்கு கொடுக்குது, 4 கடைக்கு கொடுக்குது. அதுவும் பின்னாடி போறான் இவன், இந்த படுபார் பின்னாடியே போய் என்ன பண்றான், அது எங்கெல்லாம் ஸ்கூட்டியை நிப்பாட்டி பூ கொடுக்குதோ அங்கெல்லாம் இவன் பைக்கை நிப்பாட்டி இப்படி வச்சுக்கின்னு மண்டை ஆட்டிக்கினே நிற்கிறான். இதுல என்ன ஒரு வேடிக்கை தெரியுமா? இந்த பொண்ணு எப்படி மடக்குதுன்னு புருஷங்கிட்ட போய் ஐடியால இருக்கிறான். இது எப்படி இதுன்னு பாருங்க. சொல்லுவாங்களா, திருட தெரியாதவன் போலீஸ் வீட்டுல போய் ஒளிஞ்சுக்கினானு, அங்க 2 பூசை போட்டு அனுப்பிச்சாங்களாம். அந்த மாதிரி இவன் இந்த பொண்ணு மடக்கிறதுக்கு அவ புருஷங்கிட்டே போய் ஐடியா கொடுக்குறான். ஒரு நாளைக்கு அந்த முத்து பையன் அவனை தூக்கி போட்டு மெரிப்பான், அது தெரியும். ஆனாக்க இந்த நாதாரிக்கு புத்தி எங்க போச்சு? தூரத்துல நின்ன பார்த்த ஃபாலோ பண்ண எல்லாம் சரி. நேத்தோ முந்தானால பக்கத்துல போய் உன் பேர் என்னான்னு கேக்குறான். அட நுள்ளக்கண்ணா, அந்த பொண்ணு கயித்துல பெரிய கவுரு போட்டுக்குது, மஞ்சா கயிறு. அதனால காத்தாடி விடுறதுக்கா போட்டிருக்குது? புருஷன் கட்டினதா போட்டிருக்கு. கோல்டு இல்ல, மஞ்சா கயிறு. கிட்ட போய் உன் பேர் என்னான்னு கேக்குறிய, அது கைத்த பத்தியா நீ? பெரிய மஞ்சா கயிறு போட்டிருக்குது. அது மாமியா கிட்ட படுறது பத்தாதுன்னு சொல்லிட்டு நீ வேற இப்படி போய் தொல்லை கொடுக்கற. சரி, நீ போய் புருஷன்ட்ட ஐடியா கொடுக்கும்போது அப்படியே கனவுலயே இருக்கிற மாதிரி ஒரு மாதிரியெல்லாம் ரியாக்ஷன் கொடுக்குற. அத பார்த்து நாங்க சிரிக்கிறது பட அவனுங்களே சிரிக்கிறாங்க. அவன் போய் ஐடியா கேட்டானே, அவனுக்கு ஐடியா கொடுக்குறானுங்க எல்லாரும் சேர்ந்து சிரிக்கிறாங்க. என்னடா அவன் இப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டு, இஞ்சி தின்ன குரங்காட்டம் அப்படின்னு. இப்போ எனக்கு இவன் அந்த பொண்ணு கவுரை பார்த்தானோ பார்க்கலே தெரியாது. இந்த டைரக்டர் பார்த்தாரா இல்லையா?
நாளைக்கு அந்த பொண்ணு ஷூட்டிங் முடிஞ்சது கழட்டி வச்சிருவான். கழட்டி வச்ச கவரை எடுத்து போடாம வந்தா அப்ப தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? கண்டினியூட்டியா என்னவோ போயிடும் சொல்லுவாங்கல்ல, அது போயிடும் சொல்லுவாங்கல்ல. இப்போ பெரிய கயிறை அந்த பொண்ணு கயித்துல போட்டு விட்டுருக்கிறீங்கல்ல, அவனை கிட்ட போய் பேரை கேட்க சொல்றீங்கல்ல, அப்ப அவன் கண்ணு பாக்கலையா சொல்லுங்க? அது தெரியவானாவா உங்களுக்கு? இந்த டைரக்டருக்கு தானே தெரியணும். சொல்லுங்க, நான் சொல்றது தப்பா ரைட்டா சொல்லுங்க நீங்க. இதுதான் என் சந்தேகமே. நான் பார்க்கதான் போறேன், என்னதான் ஆகுதுன்னு பார்க்கதான் போறேன். அந்த கவுரை எல்லாரும் மறந்துட்டாங்களா, இல்லைன்னா அதுக்கு எதுனா ஒரு இந்த என்னது சொல்சனா அது சொல்றாங்களா நான் பார்க்கலாம். சரியா? நான் சொல்றதுல எதுனா தப்பு இருந்தா எதுனா கைட்டி கூட அடிங்க. கமெண்ட்ல கழுவி ஊத்துறதுனாலும் ஊத்துங்க, நான் வானான்னு சொல்லல. ஆனா நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற ஒரு விஷயத்த நம்ம கண்டுக்காம எப்படி இருக்கிறது? நான் கேக்குறதுல எதுனா தப்பு கீதா? நம்ம கண்ணு முன்னாடி ஒரு இது நடக்குது தப்பு, அத நம்ம கேட்கதான் செய்யணும். ஏன்னா துட்டு கொடுத்து நம்ம தானே பாக்குறோம். யார் துட்டு கொடுக்குறா? நம்ம துட்டு கொடுத்து பாக்குறோம். அதுல இருக்கிறதெல்லாம் ஓட்ட உடச்சல நம்ம தான் பார்த்து சொல்லணும். என்ன சொல்றீங்க? சொல்றதுல தப்பு எதுனா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? இன்னைக்குதான் தடவையா உங்களாண்ட பேச வந்திருக்கிறேன். எதனோ எனக்கு தெரிஞ்சதை பேசணுமா. நாளன்னைக்கெல்லாம் எதுனா புச்சா நல்ல விஷயமா எடுத்துன்னு வந்து உங்க காதல போடுறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து டாடா பை பை சொல்லி விடை பெறுறது மீனா.